ஸோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்பைலேஷன் வீடியோ வந்ததுன்னா ஒரு கண்டினியூவேஷனாக இருக்கும். பிகாஸ் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது ஒரு லாஸ்ட் லெசனாக இருக்குது. இதுக்கப்புறம் 11th 12th வேறு நமக்கு இருக்குது. நம்ம குயிக்காக ரிவிஷன் பண்ணி முடிக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமானது குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில். என்ன எனக்கு இதுக்கு இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மக்களே, நீங்க வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிக்க மாட்டீங்க. அது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்றதையாவது தெரிவிங்க. இந்த இடத்துல எங்களுக்கு புரியல அப்படின்றதாவது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க ஃபுல்லா பாக்குறீங்களா இல்லையான்னு கூட தெரியல. இந்த மாதிரி வந்து ஒரு கம்பிலேஷன் பண்ணி நான் எந்த யூடியூப்லயுமே பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் குவிஸ் மாதிரி இருக்கும், ஒரு பிவைக்யூஸ் மாதிரி இருக்குமே தவிர இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி நான் எங்கேயுமே பார்க்கல. உங்களுக்கு இது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது நான் வந்து வீட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ஏதாச்சும் வந்து வாய்ஸ் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் இப்போவே வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் நான் வந்து வீடியோக்குள்ளே போயிடுறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்களே, அப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஸ்கிப் ஆகிடாதான்ட்டு நான் ஒன்ஸ் ட்வைஸ் இந்த ஃபுல் லெசனையும் படிச்சுட்டு உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான சாப்டராக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன் நான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். செகண்ட் பிளான்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஒரு கோரிக்கைப்படி நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா செகண்ட் 5 இயர் பிளான்ல தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா மஹலனோபிஸ் அப்படின்றவருடைய மாடல், அந்த அவருடைய திட்டப்படி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஈவன் சர்வீசஸ் லைக் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட் and trade are dependent on production of industrial goods. ஸோ இதுவுமே வந்து இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் மேலே டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்ஃபர்ட் மார்ஷல் in the 1920s when he tried to understand the working of clusters of small firms in metalworking and textile regions in England. While the notion of an industrial district was developed by Marshall, it was only after the success of small firms in Italy in 1980s that it became popular. Policymakers in developing countries like India began to promote them actively as they realized that there several such small firm clusters in the country. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க கேட்டாலே கண்ணை மூடிட்டு யார் பேர் தான் போடலாம் அப்படின்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். சரிங்களா. ஸோ அதுதான். ஸோ கிளஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து வேற எதுவுமே இல்லை, நிறைய ஒரு பாகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னா ஒரு பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. இதுல பாருங்க, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்த காலனியல் பீரியட். இதுல என்ன இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் ட்ரேட் டியூரிங் த பீரியட் லீட் டு தி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அரவுண்ட் two of the most active ports in the region. சென்னை அண்ட் டியூட்டிகோர். இது ஒரு குரூப் 4 கேள்வியில கேட்டிருக்காங்க. சென்னை அண்ட் டியூட்டிகோர் இந்த மோஸ்ட் பிஸியஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா. லெதர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டேக் பிளேஸ் ஆகுது, திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் அந்த ஏரியாஸ்லாம் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லெதரு. சரிங்களா. திண்டுக்கல்னா நம்ம வெறும் பூட்டு, வேலூர் அப்படின்னா அதுக்குன்ட்டு வேற இந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். பட் ஸ்டில் லெதர் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் லெதர் இருக்கு. அனதர் மேஜர் டெவலப்மெண்ட் இன் வெஸ்டர்ன் ரீஜன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் in 1930s. Introduction of hydroelectric power from 1930. Post independence to early 1990s. Integral coach factory in Chennai to make railway coaches. ரயில்வேல கோச்சஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை மேக் பண்றதுக்காக சென்னையில வந்து இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பேல் இன் திருச்சிராப்பள்ளினா திருச்சி manufactured to boilers and turbines. Bale in turn lead to the emergence of an industrial cluster of several small firms catering to its input requirements. Sorry. Next important point, the Avadi Industrial Estate was established in 1950s. So கேட்பாங்க, ஆவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1950s எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. சரிங்களா.
ஆவடி 50s அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு திங்க் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று நான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ ஆவடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் அடி அப்படின்னு ஹாஃப் டி. ஸோ நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது அப்படி தானே கேட்போம், ஒரு ஹாஃப் போட்ரி அப்படின்னா ஹாஃப்னும் போது 100க்கு ஹாஃப் என்னது 50 தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹாஃப் அப்படின்றதே வந்து 1/2னாலே என்னது தான் 5, அதாவது 0.5. ஸோ அதை வந்து உல்டா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க, சரிங்களா? 50 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான். அந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1973ல ஆரம்பிக்கிறாங்க டு ப்ரொடியூஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சரிங்களா? இந்த எஸ் அப்படின்றது பார்த்தீங்கனாலே இந்த இப்படி இருக்குது எஸ், இதே இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா 3 மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ 73. 1970s and 80s பார்த்தீங்கன்னா it saw the setting up of power loom weaving clusters in Coimbatore region as well as expansion of cotton knit wearing clusters in Tirupur and home furnishing cluster in Karur அப்படின்றாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு லிபரலைசேஷன் ஃபேஸ், இது முக்கியம் கிடையாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, unlike other states the industries are spread across all regions of the state. There are 27 clusters in 13 districts with many of them being export oriented as well. The state has a well developed network of road, rail, air and major ports அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆட்டோமோட்டிவ், இது ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். சென்னை அப்படின்றது வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. இது இந்த வாட்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ஐ மீன் இதுல படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லார்ஜ் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பேஸ், சென்னை இஸ் ஹோம் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டோ அசம்பிளி. சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் அ ஹோம் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் auto assembly and component making firms. Hosur is another auto cluster with firms. Hosur, ஓகேங்களா? ஹோசூர் with firms like TVS, அசோக் லேலண்ட், இந்த மாதிரி நிறைய டெவலப்டு ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்கு அப்படின்றாங்க. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் இன்டு அன் ஆட்டோ காம்பனன்ட் கிளஸ்டர், இட் இஸ் டெவலப்பிங் அப்படின்றாங்க. அடுத்து ட்ரக் அண்ட் பஸ் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ். நாமக்கல் டு திருச்செங்கோடு பெல்ட், அது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் தமிழ்நாடுல இருக்குது. இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ட்ரக் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி. ட்ரக் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி. கரூர் இஸ் another major hub with more than 50 units. கரூர் என்னது, அது ஒரு இன்னொரு மேஜர். many entrepreneurs were previous employees in a big firm. ஸோ இது தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹோம் டு தி லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் செக்டார்ஸ் இன் கண்ட்ரி. பிகாஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சின்ஸ் காலனியல் பீரியட், கோயம்புத்தூர் இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் Manchester of South India. Tamil Nadu is the biggest producer of cotton yarn in the country. ஸோ பருத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ரொம்ப பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்றாங்க. பவர் லூம் இஸ் ஹவெவர் மோர் வைட் ஸ்ப்ரெட் வித் ஈரோடு அண்ட் சேலம் ரீஜியன் டூ ஹேவிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பவர் லூம் யூனிட்ஸ். என்ன சொல்றாங்க, சேலம் ஈரோடுல கூட நிறைய பவர் லூம் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் ஃபியூ தான். ஸோ கண்ட்ரீஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் என்ன சொல்றாங்கன்னா குளோபல் சவுத் கண்ட்ரீஸ்ன்னு சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாம். கரூர் இஸ் மேஜர் சென்டர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஹோம். கரூர் அப்படின்னு சொல்லும்போது ஹோம் ஃபர்னிஷிங், டேபிள், கிளாத், கருப்பா இருக்கிற வந்து தீம் தான் நமக்கு பிடிக்கும், ஓகேங்களா? வீடு அப்படின்னு எடுத்துக்கும் போது அது ஒரு ஷார்ட்கட்டு, ஓகேவா? கிளாத், கர்டைன், பெட் கவர்ஸ், டவல்ஸ் எல்லாம் கரூர்ல ஃபேமஸ். பவானி அண்ட் குமரபாளையம் ஆர் அகெயின் மேஜர் சென்டர்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பெட்ஸ். பவானியும் குமாரும் நம்மள வந்து எப்படி வர வைக்கிறாங்களா, கார்பெட் போட்டு வர வைப்பாங்க. எதுல நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆனா. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் ஃபார் தி டொமஸ்டிக் அண்ட் தி குளோபல் மார்க்கெட்ஸ். நெக்ஸ்ட் வந்து லெதர் அண்ட் லெதர் குட்ஸ் கிளஸ்டர்ஸ். தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 60% of leather tanning capacity in India and 38% of all leather footwear garments and components. சரிங்களா? The Vellore district is the top exporter of finished leather goods in the country. ஸோ லெதருக்கு நம்ம திண்டுக்கல் பார்த்தோம், வேலூர் அப்படின்னு மேலே பார்த்தோம். ஆனால் வேலூர்ன்றது தான் டாப் லெதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 எல் இருக்கு பார்த்தீங்களா வேலூர்ல. ஸோ அப்போ லெதர் தான் டாப் அப்படின்னு வேற லெவல்ல
leather இது பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை also has a large number of leather product making units involved in exports. நெக்ஸ்ட் ஃபயர் ஒர்க் சொல்லவே தேவையில்ல, சிவகாசி தான் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் மேட்ச் இண்டஸ்ட்ரி. இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃபயர் ஒர்க்ஸ் இல்லை, பிரிண்டிங்க்குமே அது வந்து ஃபேமஸ் தான். இட் இஸ் பிலீவ் டு கான்ட்ரிபியூட் 90% ஆஃப் இந்தியன்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன், 80% ஆஃப் சேஃப்டி மேட்சஸ் இந்தியாவுக்கே, நாட் தமிழ்நாடு, இந்தியாவுக்கே 90% 90% வந்து என்னதான் பண்றாங்க, ஃபயர் ஒர்க்ஸ் அதெல்லாம் இது பண்றாங்க. 80% மேட்ச் பாக்ஸ், 60% வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்னன்னா, இவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா சில பல சலுகைகள் கொடுப்பாங்க. டேக்ஸ்ல கம்மி பண்றது, நிறைய அவங்களுக்கான சலுகைகள், ஈஸியா மூவ் பண்றதுக்கு, ஸோ தட் அவங்களும் நமக்கு வந்து அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நமக்கு பெனிஃபிட் ஆகணுன்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து 8 லொகேஷன்ல அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. சென்னை சோழிங்கநல்லூர், சென்னையில இருக்கிற சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர்ல விலங்குறிச்சி அப்படின்ற இடத்துல, மதுரையில பாத்தீங்கன்னா எலந்தை குளத்துல, மதுரையில அகைன் வந்து வடபழஞ்சி கிண்ணிமங்கலம் அப்படின்ற இடத்துல, திருச்சியில நாவல்பட்டுங்கிற இடத்துல, அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது திருநெல்வேலி கங்கை கொண்டான், சேலம் ஜாகிர்மபாளையம், ஹோசூர் விஸ்வநாதபுரம் அங்க அந்த மாதிரி. So the policy factors that helped the industrialization process in Tamil Nadu அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியம் இல்லை, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிப்காட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. State Industries Promotion Corporation of Tamil Nadu was formed in the year 1971 to promote industrial growth in state by setting up of industrial estates. என்ன சொல்றாங்க, ஸ்டேட் இது வந்து எதுக்கு தானா 1971ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, இப்போ சிப்காட் அப்படின்றதுல டி இப்படி முடியுது, அதுல இந்த டி பாத்தீங்கன்னா இந்த 7 மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பற்றி பார்க்கலாம். நங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. மல்டி ப்ராடக்ட், அது ஒரு மல்டி ப்ராடக்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி. நங்குநேரி திருநெல்வேலி, நெல்லு நேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணூர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் வயலூர். எண்ணூர் வயலூர் ஊர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணூர் எண்ணு எள்ளு அப்படின்னு வச்சுக்கோங்க, வயல்ல எள்ளு எண்ணு, அவரை வந்து எண்ணெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் அங்கே நடக்குது. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்ஸ்க்கு. ஹோசூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து ஆட்டோ இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ்க்கு. பெரம்பலூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பார்த்தீங்கன்னா மல்டி ப்ராடக்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, மல்டி ப்ராடக்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஆட்டோ சிட்டி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஆட்டோ காம்போனன்ட் திருவள்ளூர், ஓகேங்களா. ஆட்டோ சிட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பேர்ல இருக்குது. ஸோ இந்தியா சிங்கப்பூர் வந்து ஐடி அண்ட் ஐடிஇஎஸ், எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் வேர் ஹவுசிங்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். பயோ ஃபார்மக்யூட்டிக்கல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், பாய்சன் கண்ட்ரோல் சென்டரு, சென்டர் ஃபார் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் ரிசர்ச். மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் சென்னை. It is one of the 7 export processing zones in the country to set up the central government. It was established in 1984 to promote foreign direct investment, enhance foreign exchange earnings, and create greater employment opportunities in the region. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட் தாம்பரம் சென்னையில் இருக்குது. அடுத்தது டான்சிட்கோ. மோஸ்ட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா இந்த 1970, 73, 71 இப்படி தான் இருக்கும், ஆர் அந்த 65. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் அடிக்கணும், சரிங்களா. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டேட்டு. டிட்கோன்றது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது பார்த்தீங்கன்னா 1965, டிட்கோ 1965, டான்சிட்கோ அப்படின்னு பெரிய வார்த்தையா வந்ததுன்னா 70, வெறும் சின்னதாக டிட்கோ அப்படின்னு முடிஞ்சதுன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1965 அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா டு ப்ரொமோட் இண்டஸ்ட்ரீஸ் இன் ஸ்டேட், அது ஸ்மால் ஸ்கேல், இது ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். டிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1949,
தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். சுதந்திரம் கடைசி 2 வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க, டிக் பண்ணிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுல டிக் பண்ணாங்க, அது வந்து ஷார்ட்கட். டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதுவுமே பார்த்தீங்கன்னா 65. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெடும் 65 தான், டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனும் 65 தான். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான பாயிண்ட், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னா 16th January 2016. Startup India scheme is an initiative of the Indian government, the primary objective of which is the promotion of startups, generation of employment and wealth creation. ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் எப்போ லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஆமாம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் 16th January, ஓகேங்களா, பொங்கலுக்கு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஒரு இதுவாக 2016. இது வந்து 5th April 2016. 5th April எதுனா ஸ்டாண்ட் அப், எழுந்து நில்லுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ 5th Aprilல. Stand Up India scheme is to facilitate bank loans between 10 lakhs and 1 crore to at least one scheduled caste or scheduled tribe borrower and one woman borrower per bank branch for setting up of greenfield enterprise. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதில் அவ்வளோதான் இருக்குது, எல்லாமே கவர் பண்ணிட்டோம். 10th ஸ்டாண்டர்ட் புக் இதோட முடியுது. ஸோ சென்னைக்கு வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்றது நிக் நேமு. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இது இருக்குது, மோட்டாரு, கிரவுண்ட் வாட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. கிளஸ்டர்ஸ்ன்றது மெனி ஃபேக்டர்ஸ்னால அமையக்கூடியது, அதாவது ஒரு லாங் ஹிஸ்ட்ரியிலேருந்து உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் டு ஷேர் காமன் டெக்னாலஜிஸ், மார்க்கெட், ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் அப்படின்றாங்க. அக்ளோமரேஷன்னா மாஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னா தொழில் உற்பத்தி தொகுப்புகள், எமர்ஜென்ஸ் அப்படின்னா தோற்றம், டிஃப்யூஷன்னா பரவல், ஆர்டிசனல்னா கைவினை சார்ந்தது. ஸோ இதோட நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிடுறோம், 11th ஸ்டாண்டர்டுக்கு போகிறோம். 11th தான் இது இருக்கிறதே முக்கியமானது, 12th கூட அவ்வளோவா முக்கியம் கிடையாது, 11th தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். டென்த்து முடிச்சாச்சு. ஸோ அதனால நம்ம 11th எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமி பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்டார்டிங்லேயே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்தியா வில் பி அ குளோபல் பிளேயர் இந்த டிஜிட்டல் எக்கனாமி. யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை, சிஇஓ ஆஃப் கூகுள் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ டிஜிட்டல்னு வரும்போது லேட்டஸ்ட்டாக யாரோ ஒருத்தர் தானே சொல்லியிருக்கணும். ஓகே, இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்றத யார் வந்து முதல்ல வந்து காயின் பண்றான்னா, 4th கிங் ஆஃப் பூட்டான், பூட்டானுடைய 4வது ராஜா ஜிக்மே சிங்கே வாங்சக் அப்படின்றவர் 1972ல பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்றாரு. இட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் ப்ரோக்ரஸ் விச் மெஷர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் குட் கவர்னன்ஸ். ஒரு நாட்டுடைய ஜிடிபியை விட ஜிஎன்ஹெச், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்றத வந்து போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். சரிங்களா, அடுத்த பாயிண்ட் வந்து ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேயே பார்த்துருப்போம், ரொம்ப வந்து முக்கியமானது அப்படின்றது கிடையாது. இப்போ வந்து இந்தியன் எக்கனாமின்றது பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹோல்ட்ஸ் ராபஸ்ட் பொசிஷன் வித் அன் ஆவரேஜ் க்ரோத் ரேட் 7% அப்ராக்சிமேட்லி. 7%, அதாவது என்னன்னா 7% தான் நம்ம வந்து நம்மளுடைய ஆவரேஜ் க்ரோத்தாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்ஃபேக்ட் அபவுட் 17% ஆஃப் அவர் ஜிடிபி டுடே இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை தி அக்ரிகல்ச்சர் செக்டார். இது வந்து பழைய ஃபேக்ட், இப்போ இன்னமும் ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா, எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், வெஜிடபிள் ஆயில்ஸ், டொபாக்கோ, அனிமல் ஸ்கின் எட்ஸெட்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் ஆடட் டு ஃபாரெக்ஸ் ஏர்னிங் த்ரூ இன்டர்நேஷனல் ட்ரேடிங். ஸோ அதிலலாம் நம்ம வந்து இது வந்திருக்கோம். சரி, ஓகே. வேர்ல்டு நேஷன் இன் G20, இது இவங்க எல்லாருமே தான் வந்து G20 நேஷன்ஸ். இந்த G20 நேஷன்ஸ்ல இருக்கவங்க தான் வந்து எமர்ஜிங் எக்கனாமி. ஸோ அடுத்து ஒரு பெரிய பவரா வரக்கூடிய சான்சஸ் உள்ளவங்க யார் அப்படின்னா இவங்க தான். இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் 20 G20. ஓகேங்களா, இதுல கொடுத்துருக்கிற ஆர்டர் வந்து நம்ம சொல்லலாம். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில் ஆல்பபெட்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. கனடா, சைனா, யூரோப், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இட்டலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா,
Saudi Arabia, South Africa, South Korea, Turkey, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானோ இல்ல ஆப்கானிஸ்தானோ அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி முஸ்லிம் நேஷன்ஸ் இதுல கிடையாது. இப்போ வந்து ஸோ இந்த G20 நேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் எமர்ஜிங். இதில் யார் இல்லை அப்படின்றது ஒரு ஐடியா மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த முஸ்லிம் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த தர்க்மெனிஸ்தான், தாஜிகிஸ்தான் ஆர் உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் இல்லை. இந்த தான் முடிகிற ஸ்டேட்ஸ் கண்ட்ரிஸ் இல்லை. அண்ட் வேற யார் இல்லை, மலேசியா இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா மாதிரி யார் இல்லை யார் இருக்காங்கன்றத ஒரு கிளாஸிஃபை பண்ணிட்டு போகலாம். India bags 7th position in terms of nominal gross domestic product and 3rd position in purchasing power parity. ஓகேங்களா? பர்ச்சேசிங் பவர் பாரிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஒரு பர்ச்சேஸ் பண்ற ஒரு பவர், அதை குறிக்கிறது தான். ஒரு தனி நபருடைய பர்ச்சேசிங் பவர் தான். அதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் பாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் ஹேஸ் எமர்ஜ்டு. இந்தியா பார்த்தீங்கன்னா emerged as the world's fastest growing economy in the year 2016 to 17 with a growth rate of 7.1% in GDP next to People's Republic of China, right? Next point வந்து according to the economic survey of the year 2014 to 15, 8% GDP growth has been predicted, with actual growth turning out to be a little less 7.6%. This is clear indication of the stable macroeconomic growth. நம்ம இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபுல் குரூப் 4 ஃபோக்கஸில் தான். ஸோ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் ட்ரெண்ட் இன் இந்தியா. ஸோ எதெல்லாம் நம்மளுடைய டெமோகிராஃபிக் ட்ரெண்டை வந்து நிர்ணயிக்குது? சைஸ் ஆஃப் தி பாப்புலேஷன், ரேட் ஆஃப் growth, birth and death rate, density of population, செக்ஸ் ரேஷியோ, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், லிட்ரஸி ரேஷியோ, இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய எக்கனாமியை, அதாவது டெமோகிராஃபிக் டிவிடெண்டை வந்து நிர்ணயப்படுத்துது. சரி, சைஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் இங்க ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்காங்க. growth ரேட்னு சொல்லிட்டு இதுல ஒரு 3 இயர்ஸ் பார்ப்போம், லாஸ்ட்ல ஒரு 3 இயர்ஸ் பார்ப்போம். சென்சஸ் படி 1901ல தான் ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாப்புலேஷன் 23.84 crore இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த growth ரேட்டுமே கொடுக்கல. 1911ல பார்த்தீங்கன்னா 25.21 crore பாப்புலேஷன், 0.56 அப்படின்றது வந்து growth ஆயிருக்கு. 1921 பார்த்தீங்கன்னா 25.13 மைனஸ் 0.03, அதாவது ரெடியூஸ் ஆயிருக்குது. லாஸ்ட்ல பாருங்க தொடர்ச்சியாவே என்னதான் காட்டுறாங்க, இன்க்ரீஸ் தான் காட்டுறாங்க. இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வேணா கம்மியா இருக்குதே தவிர பட் இட்ஸ் ஸ்டேபிளா இன்க்ரீஸ் தான் இருக்கு. 1991ல 83.33 crore, 2.16 growth rate, 2001ல 102.70, 1.97 growth rate, 2011ல 121.02 crores அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்ரி 6th பர்சன் இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன். உலகத்திலேயே எவ்ரி 6வது மனிதன் யார் தான்? ஒரு இந்தியன். த இயர் ஆஃப் 1921 பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இயர் ஆஃப் கிரேட் டிவைடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் இந்தியாஸ் பாப்புலேஷன் as population starts increasing. During 1951, population growth rate has come down from 1.33% to 1.25%. எந்த இயர்? 1951. இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்மால் டிவைட் அப்படின்றாங்க. 1961 பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் நடந்த ஒரு ஆண்டு, ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், 1.96%லேருந்து வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. 2011 சென்சஸ் வந்து என்ன ரிவீல் பண்ணுதுன்னா growth of population which is described as demographic transition அப்படின்றாங்க. ஓகே, ஸோ டெத் ரேட் அண்ட் பர்த் ரேட்டு இயர் 1951 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா க்ரூட் பர்த் ரேட்டு 39.9%, டெத் ரேட் வந்து 27.4. ஸோ இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. 2001ல பார்த்தீங்கன்னா க்ரூட் பர்த் ரேட் 25.4 கம்மியாக இருக்குது பர்த்து, அதே சமயம் டெத்துமே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2011ல 21.8, இது வந்து 7.11. ஸோ இதுவுமே ரெடியூஸ் ஆயிருக்கு, as well as இதுவும் ரெடியூஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, அதை வந்து தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, கேரளா ஹேஸ் த லோவஸ்ட் பர்த் ரேட் 14.7, உத்தரப்பிரதேஷ்ல தான் ஹையஸ்ட் பர்த் ரேட் 29.5,
வெஸ்ட் பெங்கால்ல லோயஸ்ட் டெத் ரேட்டு, வெஸ்ட் பெங்கால்ல லோயஸ்ட் டெத் ரேட்டு 6.3, ஒரிசால 9.2 ஹையஸ்ட் டெத் ரேட் இருக்கு. இந்த ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா பீகார் ஹஸ் தி ஹையஸ்ட் டிகேடல் growth ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. while Kerala has the low growth rate. The four states பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இப்படின்றவங்க பாத்தீங்கன்னா பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்றாங்க. இவங்க கிட்ட தான் ஹை பாப்புலேஷன் இருக்குது. ரைட். ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் 1951ல வந்து 117 அவ்வளோ அடர்த்தி பர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல, 2001ல அப்படி டபுள் ஆகுது 325 அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ டபுள்க்கும் அதிகமாகுது 325 2001ல, 2011ல 382. ஸோ பாப்புலேஷனுடைய அடர்த்தி இன்க்ரீஸ் ஆகுது. Bihar is the most densely populated state in the country with 1,102 persons living per square kilometer by West Bengal with 880. So West Bengal கம்மி அப்படின்றாங்க. followed by Bihar, densely populated, population அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தியில பீகார் அவங்க தான் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்ல, அடுத்தது வெஸ்ட் பெங்கால். அருணாச்சல் பிரதேஷ் லோ டென்சிட்டி வித் ஒன்லி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 17% தான் இருக்கிறாங்கன்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ் பத்தி பார்க்கலாம். செக்ஸ் ரேஷியோ 1951ல வந்து எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 946 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. 2001ல 933 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. 2011ல 940 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஹரியானா ஹாஸ் த லோவஸ்ட் ஃபீமேல் ரேஷியோ, செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 877 தான் இருக்கிறாங்க எப்போ 2011ல அமங் அதர் ஸ்டேட்ஸ். while Kerala provides better status to women as compared to other males, பார்த்தீங்கன்னா 1084 females per 1000 males. ஸோ அப்போ வந்து மேல் தான் கம்மியாக இருக்காங்க, ஃபீமேல் அதிகமாக இருக்காங்க. கேரளா வந்து ஃபீமேலுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்றாங்க. ஸோ இது வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இது கொடுத்துருக்குறாங்க. 1951ல பார்த்தீங்க அப்படின்னா மேல் 32.5, ஃபீமேல் வந்து 31.7 ஓவரால் ஆவரேஜ் இவ்வளோ. 1991ல மேல் 58, ஃபீமேல் 59. 2001ல மேல் 61, ஃபீமேல் 63.3. 2011ல 62.6 ஃபார் மேல், 64.2 வந்து ஃபீமேலுக்கு. ஸோ இப்போ வந்து லிட்ரஸி ரேஷியோ பார்க்கலாம். 1951ல பார்த்தீங்கன்னா லிட்ரேட் பர்சன்ஸ் 18.3 இருந்திருக்கிறாங்க. 2001ல அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 64.8% லிட்ரேட் பர்சன்ஸ். 2011ல 74.04. இதில் ஃபர்ஸ்ட் 1951ல மேல் பார்த்தீங்கன்னா 27.2, ஃபீமேல் ரொம்ப கம்மி 8.9. ஸோ அப்புறம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. மேல் 75.3 இருந்தாங்கன்னா ஃபீமேல் 53.7. ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ 82.1 வந்து மேல்ஸ் அப்படின்னு இருந்தாங்க 2011லனா, 65.5 வந்து ஃபீமேல். இங்க கொடுத்துருக்காங்க கேரளா ஹாஸ் த ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ ஃபாலோடு பை கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ் 76%, மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் வந்து கேரளா 92%, அதுக்கப்புறம் வந்து கோவா 82%, ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து 76%, மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 75%. அடுத்தது தான் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் கேரளா, செகண்ட் கோவா, தேர்ட் ஹிமாச்சல், ஃபோர்த் மகாராஷ்டிரா, ஃபிஃப்த் வந்து தமிழ்நாடு. பீகார் தான் ரொம்ப லோ லிட்ரஸி 53% தான் இருக்குன்றாங்க. ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், விண்டு, பயோமாஸ், டைடல், ஹைட்ரோ எனர்ஜி இதெல்லாம். நான் ரெனியூவபிள்னு சொல்லும்போது ஃபாசில் ஃபியூவல், கோல், பெட்ரோலியம் மினரல் இதெல்லாம் வந்து லிமிடெட் ரிசோர்ஸஸ் தான். ஸோ ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் ஃபாரஸ்ட் கவர் 2007ல பார்த்தீங்கன்னா 69.09 மில்லியன் ஹெக்டேர் which constitutes 21% of the total geographical area in India. இதுல out of this 69 million, 8.35 million hectares is very dense forest, 31.90 million பார்த்தீங்கன்னா moderately dense forest, rest பார்த்தீங்கன்னா 28.84 வந்து open forest. சரிங்களா? ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் மினரல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். Total reserves of iron ore in the country are about 14.630 million tons of hematite and 10,619 million magnetite. First hematite, அடுத்தது magnetite. hematite அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்க நிறைய இருக்கு? சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கவா, கர்நாடகா அந்த இடத்துலலாம் hematite நிறைய இருக்கு. The major deposit of magnetite iron is available at
வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் கர்நாடகால இருக்குது. சம் டெபாசிட்ஸ் ஆஃப் iron ore are also found in கேரளா, தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து கோல் அண்ட் லிக்னைட் பத்தி பார்க்கலாம். இந்தியா ரேங்க்ஸ் தேர்ட் இந்த இந்த வேர்ல்ட் ஆஃப்டர் சைனா, யூஎஸ்ஏ இன் கோல் ப்ரொடக்ஷன். கோல்னா நிலக்கரி, அதுல தேர்ட் பிளேஸ்ல இருக்கும். எங்கெந்தெல்லாம் நமக்கு வந்து முக்கியமா கோல் வருதுன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ஆந்திரா. பல்க் ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் எங்க அப்படின்னு பர்டிகுலரா சொல்றாங்கன்னா பெங்கால், ஜார்க்கண்ட் கோல் ஃபீல்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்சைட் பத்தி பார்க்கலாம். ஈஸ்ட் கோஸ்ட் பாக்சைட் டெபாசிட்ஸ் ஆஃப் ஒடிஷா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஒடிஷாதும் ஆந்திர பிரதேஷும் தான் வந்து என்ன சொல்றாங்க பாக்சைட்க்கு ஃபேமஸ் அப்படின்றாங்க. மைக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. In electrical equipments as an insulator, India stands first in sheet mica production and contributes 60% of the mica trade in the world. மைக்கால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கோம். எதுல? ஷீட் மைக்கால 60% வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கெல்லாம் வந்து முக்கியமா காணப்படுதுன்னா ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீங் எக்ஸ்ப்ளோர்ட் இன் இந்தியா அட் மெனி பிளேசஸ் ஆஃப் அசாம், குஜராத், திக்பாய், பாதர்பூர், நகர்காத்தியா, காசிம்பூர், பலியாரியா, ருத்ராப்பூர், சிவ்சாகர், இந்த மாதிரி இடங்கள்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல் இன் அசாம் அண்ட் ஹேன், கம்பத், அங்கலேஸ்வர், கலோல். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரூட் ஆயில். கோல்டு பார்த்தீங்கன்னா இந்தியா பொசஸ் ஒன்லி லிமிட்டட் கோல்டு ரிசர்வ் தான் இருக்குது. 3 இம்பார்ட்டன்ட் கோல்டு மைன் இருக்கு. என்னன்னா கோலார் கோல்டு ஃபீல்டு, கோலார் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஹூத்தி கோல்டு ஃபீல்டு இன் ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட், போத் இன் கர்நாடகா, ராம்கிரி கோல்டு ஃபீல்டு இன் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ். ஸோ டைமண்ட் பத்தி பேசும்போது யுஎன்இசிஇ அப்படின்றவங்க ஒரு நிறுவனம், the total reserves of diamond is estimated around 4,582,000 carat, which are mostly available in Panna, மத்திய பிரதேஷ். அங்கதான் நிறைய இருக்குது. ராமலகோட்டா, குர்னூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஆல்சோ in the basin of கிருஷ்ணா ரிவர் அங்கதான் வந்து கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. The new Kimberley field have been discovered in Raipur and Pastar districts of Chhattisgarh, Naupada and Bargar districts of Odisha, Narayanpet, Madhur, Krishna areas of Andhra Pradesh and Raichur, Gulbarga districts of Karnataka. இங்க தான் வந்து வைரம் நிறைய காணப்படுறதா அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெயில் ரோட்ஸ், India has a broad network of railroad lines, largest in Asia and the 4th largest in world. ஏஷியாலே நம்ம தான் லார்ஜஸ்ட் ரயில் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும். 4th largest in world. The total rail route length பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர் and of this 13,000 kilometer is electrified. 63ல 13,000 வந்து electrified அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியன் ரயில்வேஸ் வந்து வைஃபை ப்ரொவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்கன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏர் இந்தியா அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் were merged on August 27, 2007 to from நேஷனல் ஏவியேஷன் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட். சரிங்களா? எப்போ merge ஆச்சு? August 27, 2007. ஸோ இந்த 27 ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் 20 போட்டா 2007 ஆகஸ்ட். ஸோ ஏர் ஆகஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் ஹார்பர் ரோட் வாஸ் செட் அப் இன் 1950 to advise central and state governments on management and development of ports, particularly minor portsக்காக. அடுத்து இதில் எனர்ஜியில் என்ன கொடுத்துருக்காங்க முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடலு, ஜியோ தெர்மல், பயோமாஸ், இதெல்லாம் தான் எனர்ஜி. ஸோ இட் கேன் பி அ ரெனியூவபிள் அப்படின்றாங்க. ஸோ இதில் முக்கியமாக வேற என்ன இருக்குன்னா எஜுகேஷன் பார்த்தீங்களானால் நம்மளது 6 levels இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நர்சரி எஜுகேஷன், அப்புறம் பிரைமரி கிளாஸ், தென் செகண்டரி, அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன். 6 levels இருக்குது. இது கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸ்ல, சாரி குரூப் 4ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, ஒரு மார்க் வந்துடும் கன்ஃபார்ம். ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் ஆர் நவ் அண்டர் ஒன் மினிஸ்ட்ரி, அதுதான் ஆயுஷ். ஸோ நான் வந்து இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம், ட்ரஸ்டபிள் தான்.
இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் குயிக் ரிவிஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே எக்ஸாம் போயிட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்ட்டு. இந்தியாஸ் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இஸ் புவர் கம்பேர்ட் டு ஸ்ரீலங்கா. இந்தியாவுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன சொல்றாங்க? இட் இஸ் புவர் கம்பேர்டு டு ஸ்ரீலங்கா. ஹெல்த் ஸ்டேட்டஸ்ல சொல்றாங்க. ஸோ திருவள்ளுவர் ஒவ்வொன்றத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா ஹி ஸ்டேட்டட் தீஸ் பப்ளிக் ஃபினான்ஸ் பத்தி என்னென்ன சொல்லியிருக்காரு? கிரியேஷன் ஆஃப் ரெவென்யூ, அதாவது வருமானத்தை உருவாக்குறது, கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ, டேக்ஸ் தான் அவர் அப்படி மென்ஷன் பண்ணி, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதை பத்தி வள்ளுவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப வந்து முக்கியம் கிடையாது. ஏன்னா தமிழ் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921ல ஏதோ எழுதியிருக்காரு. என்னன்னா economics that hurts the moral well-being of an individual or nation is immoral and therefore sinful. Again in 1924 he repeated the same belief that economy is untrue which ignores or disregards moral values. Ignores or disregards moral values அப்படின்னு சொல்லி ஒரு இதுவா சொல்றாரு காந்தி. அதாவது மக்களுக்கு வந்து தீங்கு தரவைக்கக்கூடிய ஒரு எக்கனாமி வந்து அது ஒரு எக்கனாமி கிடையாது அப்படின்ற மாதிரி 1921ல காந்தி அவர்களுடைய வார்த்தைகள் தான். அடுத்து நெஹ்ரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு பிளானிங்ல அப்படின்ட்டு. நேரு வந்து சொல்றாரு எப்போனா மே 1956ல லோக்சபால வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. த எசன்ஸ் ஆஃப் பிளானிங் இஸ் டு ஃபைண்ட் த பெஸ்ட் வே டு யூட்டிலைஸ் ஆல் ரிசோர்சஸ் ஆஃப் மேன் பவர் ஆஃப் மணி அண்ட் சோ ஆன். Planning for Nehru was essentially linked up with industrialization and eventual self-reliance for the country's growth on a self-accelerating growth. ஸோ இந்த மாதிரி growth, industry அதை பற்றி தான் நேரு அவர்கள் எப்போவுமே வாதாடுவார். சரிங்களா? அம்பேத்கர் அவர்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. 1981ல இருந்து 1956 வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ், இந்த நல்லா பாருங்க, ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ் அந்த ஒரு தீசிஸ காமர்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய தீசிஸ் எழுதியிருக்காரு. ஸோ கேட்டுருவாங்க இந்த தீசிஸை எங்க சப்மிட் பண்ணாருன்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ், காமர்ஸ் கொலம்பியா, காமர்ஸ் கொலம்பியா கோகோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் த அவார்ட் ஆஃப் தி மேட்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி இன் 1950. ஸோ என்ன அவார்டு என்ன கிடைக்குது அவருக்கு? மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், மாஸ்டர் தான் வரும், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி இன் 1950, 1915. தென் நேஷனல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா, ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்டடி, தீசிஸ் ஃபார் விச் ஹி அவார்டட் பிஹெச்டி. எதுக்கு அவருக்கு பிஹெச்டி கிடைச்சதுன்னா நேஷனல் டிவிடெண்ட். இங்க டி இருக்குதா, இங்கேயும் டி இருக்குதா? ஸோ ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். His thesis was published as the Evolution of Provincial Finance in British India, the study of provincial decentralization of imperial finance. So next பார்த்தீங்கன்னா and this his thesis problem of the rupee அப்படின்றது பார்த்தீங்கன்னா was accepted for the award of DSc degree by London School. லண்டன் ஸ்கூல்ல problem of rupee பத்தி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க 1923ல. அதுல இருந்து பாத்தீங்கன்னா it is a miracle that RBI was conceptualized as per the guidelines presented by the Ambedkar in the book Problem of Rupee. ஸோ அதுதான் வந்து RBI ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு உந்துதலாகவும் அடிக்கோலாகவும் இருந்திருக்கிறது. சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்ஜெட் பை அசைன்மெண்ட் 3 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் 1871 to 72 to 1876 to 77, பட்ஜெட் பை அசைன்டு ரெவென்யூ. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் டிவைடட் த எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் பட்ஜெட் இன்டு 3 ஸ்டேஜஸ். பட்ஜெட் ஷேர்டு ரெவென்யூ. ஸோ இது இயர்ஸ் எல்லாம் அவ்வளவா முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஜேசி குமாரப்பா ரொம்ப முக்கியமானவர். இவர் ஒரு காந்தியன் போல. ஜோசப் செல்லதுரை குமாரப்பா வாஸ் பார்ன் ஆன் 4th January 1892. எங்கன்னா நம்ம மண் தஞ்சாவூர் மண்ணில் பிறந்தவர், தமிழ்நாடுல தஞ்சாவூர்ல. A pioneer of rural economic development theories, Kumarappa is credited for developing economic theories based on Gandhism, a school of economics thought he coined காந்தியன் எக்கனாமிக்ஸ். ஸோ காந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கு பேர் போனவர் யாரு? ஜேசி குமாரப்பா. ஸோ
என்னன்னா வில்லேஜ்ல இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோட் பண்ணணும், டீசென்ட்ரலைசேஷன் ப்ரொமோட் பண்ணணும். அவங்களுடைய அதாவது நாட்டுடைய பவர் வந்து டீசென்ட்ரலைஸ்டா வில்லேஜஸ் கையில தான் இருக்கணும்ன்ற மாதிரி அதுதான் காந்தியனுடைய பிலாசபி. Kumarappa worked as a professor of economics at Gujarat Vidyapith in Ahmedabad while serving as the editor of Young India during Salt Satyagraha. He founded All India Village Industries Association. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. AIVIA அப்படின்னு கொடுப்பாங்க. AIIVIA அப்படின்னு கொடுப்பாங்க. AIVIA was founded in the year dash 1935. இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? AIVIA was founded by J.C. Kumarappa. J.C. Kumarappa founded which of the following below? AIVIA அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆல்பபெட்ஸ் கொடுக்கலாம். நம்மளுடைய இலக்கு ஆல் இண்டியா வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல. ஸோ வில்லேஜ்னு வந்துட்டோடனே நமக்கு டக்குன்னு பிளிங்க் ஆகணும். ஒன்று காந்தி இல்லையா J.C. Kumarappa அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரணும். And was imprisoned for more than a year during Quit India movement. He wrote during his imprisonment Economic of Permanence, the practice and precepts of Jesus 1945 and Christianity, its economy and way of life 1945. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவருடைய படைப்புகள். ஹிஸ்டாரியன் ராமச்சந்திர குஹா அப்படின்றவர் வந்து குமாரப்பாவை என்னன்னு கூப்பிடுறாரு? கிரீன் காந்தியன் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ J.C. குமாரப்பாவை வந்து கிரீன் காந்தியன் என்று அழைத்தவர் யார்? ஹிஸ்டாரியன் ராமச்சந்திர குஹா. ராமச்சந்திர குஹா கிரீன் காந்தியன் என்று யாரை அழைத்தார்? J.C. குமாரப்பா. J.C. கிரீன் காந்தியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? J.C. குமாரப்பா. ஸோ ஒரு கொஸ்டின்ல இருந்து ஒரு சென்டென்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் நம்ம உருவாக்கி படிச்சிடணும். சரிங்களா? VKRV Rao அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு PR Brahmananda, the great trinity of pre-independent and post-independent Indian economists consisted of DR Gadgil, CN Vakil, VKRV Rao அப்படின்றாங்க. These scholars were imbibed with a missionary zeal and analyzed the economic problem with a view to designing and propagating economic policy programs and plans to India's national average. So he is a prolific writer அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வந்து நேஷனல் இன்கம், ஃபுட் நியூட்ரிஷன், எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ இதில் பாருங்க, VKRV Rao as the best equipped of all Keen's pupils. He attempted to develop the national income concept suited to India and developing countries generally. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், டெப்த்தாக போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அமர்த்தியா சென் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நோபல் சைட்டேஷன் ரெஃபர்ஸ் டு சென்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் சாய்ஸ் தியரி டெவலப்மெண்ட், எக்கனாமிக் ஸ்டடி ஆஃப் பாவர்ட்டி ஃபெமைன், கான்செப்ட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1998. ஸோ இட்ஸ் அ ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட். நாட்டுக்கு கிடைத்த ஒரு ரொம்ப ஃபேமஸான நோபல் பிரைஸ் பெற்றவர் அமர்த்தியா குமார் சென். ஸோ பாவர்ட்டி ஃபெமைன்ஸ் பற்றி பேசியிருக்காரு, கான்செப்ட் ஆஃப் கேப்பபிலிட்டி, பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி பற்றி, என்டைட்டில்மெண்ட், சாய்ஸ் ஆஃப் டெக்னிக். It's a great research of him, right? So poverty and inequality பத்தி என்ன சொல்லியிருக்காரு? Sen has carried out massive work on poverty and inequality. Sen's major point has been distribution of income consumption among persons below poverty line is to be taken into account. ஸோ இதில் அவ்வளோவா வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு லெசன் நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 12th நமக்கு அதில் பார்க்க வேண்டியதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 11th நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீடம் இஸ் நெவர் டியர் அட் எனி ப்ரைஸ், இட் இஸ் அ பிரீத் ஆஃப் லைஃப். வாட் யூ மீன், வாட் வுட் அ மேன் நாட் பே ஃபார் லிவிங்? டைலர் காவன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சரி, இந்தியன் எக்கனாமி டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட். தி அரைவல் ஆஃப் வாஸ்கோ டா காமா இன் Calicut, India on May 20, 1948. The Portuguese had traded in Goa as early as 1510. 1601ல பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் சார்ட்டர்ட் அண்ட் இங்கிலீஷ் பிகின் their first inroads into the Indian Ocean. 1614ல பார்த்தீங்களானா Sir Thomas Roe was successful in getting permission from Jahangir for setting up of factories and slowly moved all parts of India. Right? So next வந்து period of merchant capital. The period of merchant capital was
ஃப்ரம் 1757ல இருந்து 1813 வரைக்கும். எப்போ வந்து இது பண்ணிருக்காங்க, மர்ச்சன்ட் கேபிட்டலோடைய பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மர்ச்சன்ட்னா ட்ரேடு. 1757ல இருந்து 1813 அப்படின்றாங்க. இந்த மிடில் 16th செஞ்சுரியில இருந்து யா மிடில் 16th இல்ல மிடில் ரைட் மிடில் 18th செஞ்சுரியில இருந்து 19th செஞ்சுரி வரைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் வந்து 1813ல இருந்து 1858. ஸோ இதுல இருந்து ரிலேட் பண்ணுங்க. இது வந்து பீரியட் ஆஃப் மர்ச்சன்ட் கேபிட்டல் 57ல இருந்து 13 வரைக்கும். இப்படியே மேல வந்து பாருங்க, பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் எப்போ 1830ல இருந்து இந்த ரிவால்ட் நடந்தது பாத்தீங்களா, அது வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து இதுல முக்கியமானது 3 வந்து நில சிஸ்டம் இருந்திருக்கு. ஜமீன்தாரி, மஹல்வாரி, ரயோத்வாரி. சரிங்களா? This system was created by British East India Company 1793ல by Lord Cornwallis. என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாரு? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். Under this system, the landlords or the zamindars were declared as the owner of the land and they were responsible to pay the land revenue to the government. The share of the government in total rent collected was எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/11th. The balance going to the zamindar as ரெம்யூனரேஷன். மஹல்வாரி எங்க எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ். ரயோத்வாரி பார்த்தீங்கன்னா அதுதான் தமிழ்நாடு, இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு. எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு? மகாராஷ்டிரா, குஜராத், ஆசாம், கூர்கு, ஈஸ்ட் பஞ்சாப், மத்திய பிரதேஷ், இங்கெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சரிங்களா? At the end of 19th century, there were about 36 jute mills, 194 cotton mills, and a good number of plantation industries. The production of coal had risen to over 6 million tons per annum. 6 million tons per annum, right? So இதுவுமே முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்து இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்தியா இஸ் த ஏஷியாஸ் third largest economy. The 70 years of independence have brought a remarkable change. So industrial policies சொல்லும்போது 1948, 1956, 1977, 1980, 1990, 1991 இதெல்லாமே முக்கியமான வருடம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1948 56 பார்த்தீங்கன்னா, it clearly stated the need for developing both small scale industries and large scale industries. Industrial policy of 1948. Therefore, the government of India declared its first industrial policy on 6th April 1948. எப்போ first industrial policy வருது? 6th April 1948. April 6. ஓகேங்களா? ஏப்ரல் 6. So industrial policy of 1956, it gave a dominant role to a public sector. At the same time, it assured the fair treatment to the private sector. So private sector க்கும் ஒரு fair treatment கொடுக்கறத பத்தி இது பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இன்னும் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அச்சீவ்மெண்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ வி ஆல் நோ தட் கிரீன் ரெவல்யூஷன் 1960ல ஆரம்பிச்சது. நார்மன் போர்லாக் அப்படின்றவர் வந்து இதுக்கு அடிக்கோல் இடுறாரு. தென் வந்து இங்க இந்தியாவுக்கு வந்து MS சுவாமிநாதன் அவர்கள் வந்து கிரீன் ரெவல்யூஷன் ஃபாதரோட இந்தியன் ஃபாதர் அப்படின்ட்டு கிரீன் ரெவல்யூஷனுக்கு. ஓகேங்களா? HYV சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் மூலயமா வந்து பஞ்சாப் அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நிறைய வந்து வீட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு ரைஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுவுமே வந்து செகண்ட் ரெவல்யூஷன்ல நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. பட் என்னன்னா அதோடைய என்ன சொல்றது, ஃபர்டிலைசர்ஸ் நிறைய யூஸ் பண்றதுனால குவாலிட்டி, அதாவது சீக்கிரமா விளைவிக்கிறதுனால அதோடைய சத்துக்கள் கம்மியாகிறதுக்கு இதுவா இருக்கு. தென் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இதுவா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நிறைய காஸ்ட் வைஸ் நிறைய வந்து செலவாகுது, வாட்டர் வைஸ் நிறைய செலவாகுது. இது மாதிரியான விஷயங்கள் கிரீன் ரெவல்யூஷனை பத்தி நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி. அச்சீவ்மெண்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். Okay, so the US by using public law 480 exported wheat to India. So by which public law US வந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க wheat அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. PL 480. 420 தான் திருடங்கன்னுவாங்க, இது ஆனா 480.
ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே, வீட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால 480. இல்லைனா வந்து நீங்கள் 10th 480 வாங்கினீங்க, அதனால கோதுமை கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மாதிரி. நியூ அக்ரிகல்ச்சரல் ஸ்ட்ராட்டஜி வாஸ் ஆல்சோ கால்டு பை வேரியஸ் நேம்ஸ். என்னென்ன நேம்ஸ்? மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி, சீட் ஃபர்டிலைசர், சீடு ஃபர்டிலைசர், வாட்டர் டெக்னாலஜி, ஆர் சிம்பிளி கிரீன் ரெவல்யூஷன். ஸோ நான் சொன்னதுதான். இது வந்து முக்கியமானது பாருங்க. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஃபுட் கிரெயின், அக்ரிகல்ச்சர். ஒயிட் ரெவல்யூஷன் மில்க். ப்ளூ வந்து ஃபிஷ், நல்லா தெரியும், தண்ணி. எல்லோ பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸு. ஏன் ஆயில் சீட்ஸு? சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலரில், அதான் ஷார்ட்கட்டு. கோல்டன் ரெவல்யூஷன்னா ஃப்ரூட்ஸு, ஆப்பிள். ஸோ மாம்பழம் வந்து ஒரு கோல்டு கலரில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் ரெவல்யூஷன்னா பெட்ரோலியம். பெட்ரோலியம்க்கு இன்னொரு பேர் இருக்குது, பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. சில்வர் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்கு. ஸோ இந்த புக்கே இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு சரியாக தெரியல. கிரே ரெவல்யூஷன் ஃபர்டிலைசர். பிங்க் வந்து ஷ்ரிம்ப், எறாவை சொல்லுவாங்க. ப்ரௌன் ரெவல்யூஷன் வந்து லெதரை சொல்லுவாங்க. ஸோ இது உங்கள் புக்கில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப கிளாராக இருக்குது. ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இதுக்கப்புறம் தான் உண்மையான ஒரு ரிவிஷனே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஸோ நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அட் குல்டி. நல்லா பாருங்க, குல்டி ஸ்டீல், குல்டி நியர் ஜரியா. ஜரியானோட ஜார்க்கண்ட் போட்டுற போறீங்க. வெஸ்ட் பெங்கால், ஜரியா வெஸ்ட் பெங்கால். பெங்கால் அயர்ன் ஒர்க்ஸ் கம்பெனி 1870. ஃபர்ஸ்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எங்கே உருவாச்சுன்னு கேட்பாங்க. குல்டி நியர் ஜரியா வெஸ்ட் பெங்கால். பெங்கால் அயர்ன் ஒர்க்ஸ் கம்பெனி 1870. ஸோ ப்ளீஸ் இக்னோர் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஐம் ரியலி சாரி. ஸோ அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கேன், பட் ஸ்டில் வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக தான். ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட் வந்து டிஸ்கோ. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷெட்பூர் இன் 1907. ஸ்டீல் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் 1870. ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட் வந்து 1907, ஃபாலோடு பை இஸ்கோ. டிஸ்கோ ஜம்ஷெட்பூர், இஸ்கோ பர்ன்பூர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஜம்ஷெட்பூர், அப்புறம் பர்ன்பூர், அடுத்தது ஒரு பர்னிங் வந்துருச்சு. எப்போ? 1990. ஸோ இது வந்து ரவுலத் ஆக்டுக்கு ஃபேமஸ் இல்லையா? போத் பிலாங் டு பிரைவேட் செக்டார். ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட் வாஸ் விஸ்வேஸ்வராயா அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்ஸ், பத்ராவதி. விஸ்வேஸ்வராயா அயர்ன் ஸ்டீல் ஒர்க்ஸ், பத்ராவதி. பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லி பப்ளிக் செக்டர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, ரூர்கேலா அப்படின்ற ஒடிஷாவில் இருக்கிற ஸ்டீல் பிளான்ட்டுக்கு யார் அசிஸ்ட் பண்ணுறாங்க பப்ளிக் செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. பில்லை அப்படின்றது மத்திய பிரதேஷில் இருக்குது, ரஷ்யாவோட அசிஸ்டன்ஸில் நடக்குது. துர்காப்பூர் வெஸ்ட் பெங்கால், இதுக்கு யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யூகே. பொக்காரோ ஜார்க்கண்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் வந்து ரஷ்யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்ன்பூர் வெஸ்ட் பெங்கால் எப்போ வந்து அக்வயர்டு ஃப்ரம் பிரைவேட் செக்டார் 1976. விசாகப்பட்டினம் ரஷ்யா. சேலம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடைய அசிஸ்டன்ஸ் தான். விஜயநகர் கர்நாடகா, அது வந்து கவர்மெண்ட் தான். பத்ராவதியும் வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஒன்று. நேஷனலைசேஷன் ஆஃப் விஸ்வேஸ்வராயா ஸ்டீல் அயர்ன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் ஓன்டு பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, செயில் அப்படின்றது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அதாவது ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது. 1974. ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டீல், மானிட்டரிங்கில் டெவலப்மெண்ட். ஜூட்டுக்கு ஃபேமஸ், கண்ணை மூடிட்டு சொல்லலாம், பங்களாதேஷ் அல்லது வெஸ்ட் பெங்கால். ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ்ட் இண்டஸ்ட்ரியல் யூனிட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் ரேஷ்ரா இன் வெஸ்ட் பெங்கால் இன் 1855. ஜூட்டை வந்து கோல்டன் ஃபைபர்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காட்டன் பற்றி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் மாடர்னைஸ்டு காட்டன் கிளாத் மில் பார்த்தீங்கன்னா 1818 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ வந்து 2 பேர் வந்து 18 வயசில் ஆரம்பிக்கிறாங்க, 2 பேருமே 18 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ட் க்ளோஸ்டர் நியர் கல்கட்டா. எங்கே ஆரம்பிக்கிறாங்க? காட்டன், கல்கட்டா. Fort Gloucester. But the mill was not successful. The second mill மும்பையில் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி. எஸ்டாப்ளிஷ்ட் in 1954 at Bombay by KG and Daber. ஓகேங்களா,
Sugar industry, SCSA, sugar second largest industry among agriculture based industries in India. India is now the largest producer and consumer of sugar. Maharashtra contributes over one third of the Indian total sugar output, followed closely by Uttar Pradesh. So steel industry பார்க்கும்போது நம்ம third largest producer of nitrogenous fertilizers in the world. Paper industry first mechanized paper mill was set up 1812 at Serampur, West Bengal. செராம்பூர் வெஸ்ட் பெங்கால். ஸோ காட்டன் 1818, பேப்பர் வந்து 1812. ஸோ காட்டன் நம்ம வந்து பருத்தி உடுத்த ஆரம்பிக்கிறோம் 18 வயசுல 2 பேர் சேர்ந்து. ஸோ பேப்பர்ல வந்து ஒரு 18 வயசு பையனும் 12 வயசு பையனும் போயிட்டு பேப்பர் வாங்கறதுக்கு போறாங்க. சரிங்களா, சும்மா ஒரு ஷார்ட்கட்காக. சில்க் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து யாரு? சைனா, நல்லாவே தெரியும். ப்ரொடியூசிங் நேச்சுரல் சில்க். அட் ப்ரெசென்ட் இந்தியா ப்ரொடியூசஸ் 16% ஆஃப் தி சில்க் ஆஃப் தி வேர்ல்டு. 5 கமர்ஷியல் வெரைட்டி ஆஃப் சில்க் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மல்பரி சில்க், ட்ராபிக்கல் டுசார் சில்க், ஓக் துசார், எரி அண்ட் முகா. இதுதான் வந்து நம்ம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ற 5 வெரைட்டி. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆயில் வெல் வாஸ் டக் இன் 1889 அட் திக்பாய் அசாம். திக்பாய் அசாம். ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் பர்பஸ் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் வந்து 1956ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க தெஹ்ராதூன், உத்தரகாண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து முக்கியமானது மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் மீனிங் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ பிரைவேட் செக்டார் பேங்க் பற்றி இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம். ஆஃப் த டோட்டல் பேங்கிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, பப்ளிக் செக்டர் பேங்க் கான்ஸ்டியூட்ஸ் 72.9% ஷேர், while the rest is covered by private players. In term of number of banks, there are 27 public sector banks, 22 private sector banks. As part of its differentiated banking regime, RBI, the apex banking body, has given license to payment banks, bank and small finance banks. This is an attempt to boost the government's financial inclusion drive, but there may be other problems. So next one, therefore the government decided to nationalize 14 major commercial banks on 19th July 1969. 1999 அந்த ஒரு 99 அப்படின்றது ரிப்பீட்டடா வருது பாத்தீங்களா. In 1980 again the government took over another 6 commercial banks. ரைட். ஸோ பாருங்க எந்தெந்த பேங்க்லலாம் வந்து பேங்க்லாம் ஆச்சு. 14 அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, தேனா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யூனியன் பேங்க், யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ 15th ஏப்ரல் அப்போ ஒரு 6 பேங்க் ஆச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது வந்து ஆந்திரா பேங்க், கார்பரேஷன் பேங்க், அதாவது 15th ஏப்ரல் 1980. ஓகேங்களா. நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியன்டட் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், விஜயா பேங்க். 14 பேங்க்ஸ் டெபாசிட் above 15 crores were nationalized. இது 6 bank with 200 crores were nationalized. ரைட். ஸோ இப்போ வந்து பிளானிங் பற்றி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க சரியா. த கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா ஆஃப் 5 year இஸ் derived from Russia. India has launched 12 5-year plans so far. 12th 5-year plan will be the last one. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1951லேருந்து 56 வரைக்கும். இது வந்து ஹரோத் தோமர் மாடல், ஹரோத் தோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரு சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. 3.6% growth. எவ்வளோ growth ஃபர்ஸ்ட்ல? 3.6% growth. செகண்ட் பிளான் 56லேருந்து 1961 வரைக்கும் மஹாலனோபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, இதுவுமே சக்ஸஸ்ஃபுல். growth வந்து 4.1%. தேர்ட் 5-year பிளான் பார்த்தீங்கன்னா 1961லேருந்து 1966 வரைக்கும். இதை பார்த்தீங்கன்னா கேட்கில் யோஜனா, தேர்டு கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் ப்ரொபல்டு பொசிஷன் ஆர் டேக் ஆஃப். டியூ டு இண்டோ சைனா வார் திஸ் பிளான் குட் நாட் அச்சீவ் இட்ஸ் growth டார்கெட் ஆஃப் 5.6%. பிளான் ஹாலிடே எப்போ? 1966லேருந்து 69 வரையிலும். The main reason behind the plan holiday was the Indo-Pakistan war and failure of third plan. அதனால தான்.
ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலிட் செக்டார்ஸ் இதுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே இண்டஸ்ட்ரிக்கு கூட ஈக்குவல் ப்ரையாரிட்டி. 1969லேருந்து 74 வந்து 4th 5-year பிளானு. Fourth, growth with stability. This plan failed and could achieve growth rate of 3.3% only against 5.7 target வச்சிருக்காங்க ஆனால் 3.3 தான். ஸோ ஃபோர்த் இஸ் த ஃபெயிலியர். ஃபோர்த்து ஃபெயிலியர். ஓகேங்களா. இது பாருங்க ஃபிஃப்த்து வந்து 74லேருந்து 79 வரைக்கும் டாப் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் வந்து இண்டஸ்ட்ரி மைன்ஸ் கொடுத்தாங்க. ஓவரால் இந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல் தான் சொல்கிறாங்க. 4.8% growth rate வந்திருக்கு அகேன்ஸ்ட் த டார்கெட் ஆஃப் 4.4. தர் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பிளானை வந்து லான்ச் பண்ணுறாரு. எப்போ டெர்மினேட் ஆகுதுன்னா 1978. ரோலிங் பிளான் 1978லேருந்து 79 வரைக்கும் பிகாஸ் ஆஃப் தி அந்த பொலிட்டிக்கல் அந்த இதனால அப்படி ஆச்சு. சிக்ஸ்த் பிளான் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85. இதுதான் கரிபி ஹத்தாவ். சிக்ஸ்த்தில் தான் வந்து அபாலிஷன் ஆஃப் கரிபி ஹத்தாவ் அப்படின்றது அபாலிஷன் ஆஃப் பாவர்ட்டி அதை பற்றின விஷயம் இந்திரா காந்தி அம்மையார் இது பண்ணியிருப்பாங்க. இது பாவர்ட்டி எரடிகேஷன் சிக்ஸ்த்து. இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா பேஸ் பண்ணி க்ரோத் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.2%. பட் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 5.7 அச்சீவ் பண்ணிட்டோம். செவன்த் 5-year பிளான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டியூ டு ப்ரெஷர் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டர் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டர். ப்ரைவேட் செக்டருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க தேன் பப்ளிக். ஓகேங்களா. இதோடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா 5%. பட் நம்ம டார்கெட் வச்சது 5%. ஆனால் அச்சீவ் பண்ணது 6%. ஸோ அடுத்தது ஆனுவல் ப்ரோக்ராம் நடந்திருக்கு 1990 to 91, 91 to 92. எயித்து 5-year பிளான் பார்த்தீங்கன்னா இதில் டாப் ப்ரையாரிட்டி எது கொடுத்துருக்காங்க. 8 ஹியூமன் டெவலப்மெண்ட். எட்டாம் மனித வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ்ஸு, எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த்து அந்த மாதிரி. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நைன்த் இது பார்த்தீங்கன்னா க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. ஸோ அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2002ல இருந்து 7 டபுள் த பெர் கேபிட்டா எய்ம் பண்ணியிருக்காங்க இந்த நெக்ஸ்ட் 10 years. இது எய்ம் டு ரெடியூஸ் பாவர்ட்டி 15% ரெடியூஸ் பண்ணணும் பை 2012 அப்படின்ற மாதிரி. க்ரோத் டார்கெட் 8% வச்சுருக்காங்க. பட் நம்மளால் எவ்வளோ தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது, 7.2 தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுவுமே ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான். ஸோ 11th 5-year பிளான் 2007லேருந்து 12 வரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் டார்கெட் வச்சுருக்காங்க. டார்கெட் வந்து 8.1 வச்சாங்க. பட் 7.9 தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. 12th 5-year பிளான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத்து. டார்கெட் பார்த்தீங்கன்னா 8% வைத்திருந்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் வந்து பிளானிங் கமிஷன் வராரு. நித்தி ஆயோக் வராரு. பிளானிங் கமிஷன் ஹஸ் பின் ரீப்ளேஸ்டு பை நித்தி ஆயோக் ஆன் 1st of January. நித்தி ஆயோகுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ this Ayog will monitor, coordinate and ensure implementation of accepted sustainable development goals. Niti Ayog serves as a knowledge hub and monitors progress in the implementation of policies and programs அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. So HDI was developed by Pakistani economist Mahbubullah and Indian economist Amartya Kumar Sen in 1990. Was published by the United Nations Development Program. It is constructed based on life expectancy index, education index and GDP per capita. Right. Next வந்து பிளானிங் கமிஷனுடைய ரிப்போர்ட் பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃப் 2011 ஹேஸ் இம்ப்ரூவ்டு சிக்னிஃபிகண்ட்லி இந்த 2 year 2018 அண்ட் 2020 2011க்கு நடுவில். The HDI went up 0.302 in 1981. அதுலேருந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்காம், 0.472 ஸ்கோர் வரைக்கும். As per latest Human Development Report 2016 by UNDP, India has ranked 131st out of 188 countries. Out of 188 countries, India lies medium human development bracket. Other nations யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களா, பூட்டான், பாகிஸ்தான், கென்யா, மியான்மர், நேபாள் இவங்கெல்லாம் மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட். சரிங்களா. இந்தியாஸ் ரேங்க் வேல்யூ 2015 பார்த்தீங்கன்னா 0.624 which has increased from 0.580 2010ல இருந்து. ஸோ இந்தியாஸ் ரேங்க் வந்து 2014ல் வந்து 131 இருந்திருக்குது. டாப் 3 கண்ட்ரிஸ் யாருன்னா ஃபர்ஸ்ட் நார்வே, அடுத்தது ஆஸ்திரேலியா, தென் 3 நாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, NAS நாஸ். ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா ஆர் various countries including India are continuously making efforts to improve and enlarge scope of statistical information. இதெல்லாம் தேவையில்லை. தென் வந்து physical quality of life index, இது ரொம்ப முக்கியம். மோரிஸ் அப்படின்றவர் வந்து he developed the physical quality of life index PQLI. It is a measure to calculate the quality of life, well-being of a country. For this, he included three indicators such as life expectancy, infant mortality, and literacy rate. A scale of each indicator ranges from the number 1 to 100. Number 1 to 100. The number 1 represents the worst performance by any country. 100 is the best performance. For example, in case of life expectancy, upper limit 100 assigned to 77 years, which was achieved by Sweden 1973. Lower limit of 1 was assigned to 28 years. It was achieved by Guinea-Bissau in 1960. ஸோ இவ்வளோ தான், இதுலேருந்து ரொம்ப கேட்குறதுக்கு இல்லை. ஸோ இந்த லெசன் வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சுட்டோம். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. இன்னும் 2 லெசன் வந்து 11th இருக்குது, அண்ட் தென் வி ஹாவ் 12th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா, இதுவுமே முக்கியமானது தான். ஸோ இப்போ நம்ம வந்து 9th லெசன் வந்திருக்கோம். ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹோலிஸ்டிக்காக கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். எல்பிஜினா என்னன்றது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன். ஸோ என்னுடைய பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் வந்து ஐ ட்ரை டு சேஞ்ச் த பிளேஸ். இப்போ ஸோ இதான் ஒரு டிப்பிக்கல் யூடியூபருடைய ஸ்ட்ரகிளே. ஸோ அதனால தான். ஓகே, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் உள்ளடங்கிய ஒன்று. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ லிபரலைசேஷன் அப்படிங்கும்போது ஒரு ஒரு ப்ரைவேட் செக்டார் அப்படின்றக்கு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக ஒரு என்ட்ரிக்கு, அதாவது எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அவங்க இது பண்ணலாம். ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் அதை வந்து ப்ரைவேட் ஹேண்டில் கொடுத்து இன்னும் நம்ம வந்து அதை வந்து எஃபிஷியன்ட் ஆக்குறது. குளோபலைசேஷன் அது நத்திங் பட் இப்போ ஒரு விவசாயி இருக்காரு அப்படின்னா அவர் வந்து அவருடைய ப்ராடக்டை உலகத்தில் எங்கே வேணாலும் சேல் பண்ணலாம். ஸோ அதுதான் குளோபலைசேஷன். இதில் இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்னன்னா தி ஃபாலோயிங் ஆர் தி மேஜர் சேஞ்சஸ் ஆஃப்டர் 1991. என்னென்ன நடந்தது? ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும் இல்லையா. தெர் வாஸ் அ ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்னன்னா தொழிற்சாலைகள் அதிகரிக்கப்பட்டது. த பேட்டர்ன் ஆஃப் கன்சம்ஷன் ஸ்டார்டட் இம்ப்ரூவிங். கன்சம்ஷன் பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆர் டிட்டோரியரேட்டிங், இம்ப்ரூவிங் ஆர் டிட்டோரியரேட்டிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், மெட்ரோ ரயில், ஃப்ளைஓவர்ஸ், ஏர்போர்ட்ஸு. ஸோ இதெல்லாமே. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிஎஸ்என்எல் வந்து ப்ரைவேட் கையில் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியல கவர்மெண்ட்டால், ஏதாச்சும் ஒரு லாபம் வேணும், அடுத்தது வேற ஏதாவது செலவுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த பிஎஸ்என்எல் ஃபார் எக்ஸாம்பிள் 50% அவங்க வச்சுக்கிட்டு 50% வந்து ப்ரைவேட் கையில் கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வந்து 40% கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு 60% வந்து ப்ரைவேட்க்கு கொடுத்தாங்கன்னா அதோடைய சுப்ரீம் கண்ட்ரோல் யார் கையில் போயிடுது? ப்ரைவேட் கையில் போயிடுது. ஸோ அது மாதிரி பேலன்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? India in 2016 current prices was $2,251 billion. 2.99% வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். எவ்வளோ? டோட்டல் வேர்ல்ட் ஜிடிபி அப்படின்றாங்க. India shared 17.5% of the total world population, 2.4% of the world surface. ஸோ நம்ம வந்து செவன்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஜூலை 24. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான டே தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ் பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுது.
ஸோ ஜூலை 24 என்னது குரூப் 4 எக்ஸாம். இப்போ நம்ம எதுக்கு படிக்கிறோம்? குரூப் 4க்கு தான் படிக்கிறோம். எஸ், இது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும் தான். பட் ஸ்பெஷலாக இது எந்த சீசனில் நான் போஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா குரூப் 4க்காக தான். ஸோ ஜூலை 24 1991 இஸ் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஜூலை 24 அந்த எக்ஸாம் டேட் அன்றைக்கி தான் என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரிக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க. ப்ரமோட் இல்லை, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அந்த பாலிசியில் இண்டஸ்ட்ரி ப்ரமோட் பண்ணுறதை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அபாலிஷன் ஆஃப் MRTP ஆக்ட். The new industrial policy of 1991 பார்த்தீங்களானால் has abolished the monopoly and இந்த MRTPக்கு full form என்னது? Monopoly and Restrictive Trade Practices Act 1969. 2010ல பார்த்தீங்கன்னா the Competition Commission has emerged as the watchdog in monitoring competitive practices in the economy. Competitive practices in the economy. ஸோ எப்போ அபாலிஷ் பண்ணுறாங்க? நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1991 எதை அபாலிஷ் பண்ணுறாங்கன்னா 1969. 2010ல் வந்து காம்படிஷன் கமிஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து emerged as a watchdog in monitoring competitive practices அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இது, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா PMFBY. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். 18th February 2016. 18th February 2016. It envisages a uniform premium of 2% paid to be paid by farmers for kharif crops, 1.5% for rabi crops. The premium for annual commercial and horticulture crop will be 5%. Cold storage பத்தி கொடுத்திருக்காங்க. India is the largest producer of fruits and second largest producer of vegetables in the world அப்படின்றாங்க. தென் வந்து இன் ஆர்டர் டு ஓவர் கம், ஸோ அந்த ஃபேக்ட் நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா? லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸு, செகண்டில் தான் வெஜிடபிள். நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் தானே வெஜிடபிள் பிடிக்கும். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ஆர்டர் டு ஓவர் கம் திஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், திடீர்னு ஒரு பாயிண்ட் வருதுன்னு நினைக்காதீங்க. இந்த கோல்டு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பற்றி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொமல்கேட்டட் ஆர்டர் நோன் அஸ் கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் 1964. இது எதுக்கு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா, கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் எந்த ஒரு ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. 1964 அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் தி எந்த ஆக்டுக்கு கீழே? எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1955. ரைட். நெக்ஸ்ட் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ கிரெடிட் கார்டு மெக்கானிசம் தட் இஸ் எய்ம்ட் அட் எனேபிளிங் ஃபார்மர்ஸ் to have quick and timely access to affordable credit. It was launched in 1998 by Reserve Bank of India and NABARD. Reserve Bank of India and NABARD, right? ஸோ அது என்னன்னா, கிசான் ஃபார்மருக்கு கொடுக்குற ஒரு கிரெடிட் கார்டு, அஃபோர்டபுள் கிரெடிட் கார்டு. ஸோ அவங்க கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அதெல்லாமே வந்து லோவாக இருக்கும் அதர் பர்சன்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் APMC அப்படின்றது ஃபேமஸ் ஆனது. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி கான்ஸ்டியூட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் இன் ஆர்டர் டு ட்ரேட் இன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் ஆர் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் APMC to promote public-private partnership in the ambit of agricultural market, to provide market-led extensions. So அந்த மாதிரி சொல்றாங்க. Right? To bring transparency in pricing system, to ensure payments to farmers for the sale of agriculture produce, to promote agricultural activity, to display data on arrivals and rates of agriculture produce from time to time. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? So deregulation. So the following deregulation by state government institutions were closed down in 2003. So இது வந்து with liberalization India seed market பார்த்தீங்கன்னா, it has been opened up global agribusiness. Also following the deregulation, many state government institutions were closed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஃபேக்ட்டுமே கிடையாது. Paucity-னா scarcity அப்படின்னு அர்த்தம். 1991, after 1991, lending pattern of commercial bank including nationalized bank வந்து drastically change ஆயிடுச்சு. As a result, loan was not easily adequate. Loan வந்து ஈஸியா adequate கிடைக்கல அப்படின்றாங்க. Trade reforms, rationalization of tariff structure and removal of quantitative restrictions. Removal of quantitative restrictions. The Chellaya committee report had suggested drastic reduction in
import duty. So Chalaya committee எதுக்கு related ஆகுது trade dutiesக்கு. It had suggested a peak rate of 50%. ஓகேங்களா, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அதுக்கு கீழே வர்றது. நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்க எப்போனா April 1, 2015. ஸோ April 1 என்னது முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறேன்னு நம்மளை ஏமாத்துறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. 2015 எப்போனா 2015, ரைட். ஃபார் 5 years இது பண்ணுறாங்க. தென் வந்து எக்ஸிம் 2015 to 20 எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி தான் எக்ஸிம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் அந்த இது. The new EXIM policy has been formulated focusing on increasing in export scenario, boosting production and supporting the concepts like Make in India and Digital India. Make in India and Digital India. Special economic zones நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அட்ராக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்க April 2000ல, ரைட். ஸோ ஆஸ் பர் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் ஆஃப் 2005, government has so far notified about 400 such zones in the country. 400 zone அனௌன்ஸ் பண்ணும்போது சரிங்களா. India was one of the first in Asia to recognize the effectiveness of export processing zone EPZ அப்படின்னா model in promoting export with Asia's first EPZ, Asia's first Kandla எங்க Kandla in 1965 சரிங்களா. The broad range of SEZ covers free trade zone, processing zones, industrial parks, economic and technology development zones, high-tech zones, science and innovation parks, free ports enterprise zones and others. Okay. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்றது ஆல் த நார்மல் டேக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அமைந்தது தான் இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ரைட். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வாஸ் பாஸ்ட் இந்த பார்லிமெண்ட் 29th March 2017ல பாஸ் பண்ணுறாங்க. தி ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 1st July 2017. த மோட்டோ இஸ் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். அதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் டேக்ஸ் ரேட். ஒன்று 0%, அடுத்தது 5%, 12%, 18%, 28% கரண்ட் ஜிஎஸ்டி ரேட்ஸ். ஸோ இதுக்கான அட்வான்டேஜஸ், இட் ரிமூவ்ஸ் த கேஸ்கேடிங் எஃபெக்ட். சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸாக இருக்குது. இது என்னன்னா மல்டிபிள். இப்போ ஒரு டீ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் டீ வந்து அதே டீ தூள் வாங்கும்போது ஒரு விதமான டேக்ஸும், சர்க்கரைக்கு ஒரு விதமான டேக்ஸும், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து டேக்ஸ் சேர்ந்து கடைசியாக டீக்கு ஒரு டேக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கார் வந்து ரா மெட்டீரியலாக இருக்கும்போது ஒரு பார்ட்ஸாக இருக்கும்போது ஒரு டேக்ஸு, அது வந்து ஃபினிஷ்டு கூட்ஸாக வரும்போது இன்னொரு டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேஸ்கேடிங் எஃபெக்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஹையர் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் வந்து காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் ஆல் ஸ்மால் பிஸ்னஸஸ்ஸு, ஆன்லைன் சிம்பிளர் ப்ரொசீஜர் அண்டர் ஜிஎஸ்டி, டிஃபைன்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் commerce, increased efficiency in logistics, regulating the unorganized sector. Unorganized sector, right? So reserve requirement அப்படின்னா என்ன? Reduction in statutory liquidity ratio, cash reserve ratio. Statutory liquidity ratio, cash reserve ratio அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பேங்க் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இப்போ வந்து பேங்க் வந்து இப்போ திவாலாக போகுது ஆர் வந்து நொடிச்சு போயிட்டாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து காசு கொடுத்து காப்பாற்றுவாங்க. எங்கேருந்து கொடுத்து காப்பாற்றுவாங்க? இவங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிற காசு தான். இது ஒரு லைக் இன்சூரன்ஸ் மாதிரி. இன்சூரன்ஸ்ன்றது நம்ம ப்ரீமியம் பே பண்ணுவோம். இது ஆனால் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேண்டேட்ரியாக ஒரு பேங்க் ஆர்பிஐ கிட்ட வந்து சம் அமௌண்ட் ஆஃப் காசு கொடுத்து வைக்கணும், சரிங்களா. அது வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அது மூலியமாக வந்து அது வந்து லாஸ்ட்டாக அதில் கையே வைக்கக்கூடாது, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஆனால் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ தேவைப்படும் போது வாங்கிக்கலாம், ஆர் அது வந்து வச்சு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அதுதான் இது வந்து யாருன்னா ரெக்கமெண்டட் பை நரசிம்மம் கமிட்டி ரிப்போர்ட்டு 1991. இட் வாஸ் ப்ரொப்போஸ் டு கட் டவுன் தி எஸ்எல்ஆர் ஃப்ரம் 38.5% 25. ஸோ ஆரம்பிக்கிறது 100%னா அதில் 38 எஸ்எல்ஆர்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 25%க்கு கம்மி பண்ணாங்க வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 3 years. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், குரூப் 4ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஸோ இவ்வளோதான் இந்த சாப்டரில் தெரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப கிடையாது. அடுத்து பார்க்கலாம்.
இந்தியா lives in villages, மகாத்மா காந்தி அவர்கள் சொல்றாரு. ஸோ அக்கார்டிங் டு 2011 பாப்புலேஷன் சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 6,40,867 வில்லேஜஸ் இந்தியாவில் இருந்திருக்குது. 68.84% ஆஃப் தி 121 crore பாப்புலேஷன் லிவ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ வந்து முக்காவாசி வந்து ஜனங்கள் எங்கே தான் வாழறாங்க, ரூரல் ஏரியாஸில் தான் வாழறாங்க, ரைட்? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ 121 crore டோட்டல் பார்த்தீங்கன்னா இதில் வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, எஸ் பாவர்ட்டியில் பாருங்கள், அக்கார்டிங் டு 2011 to 12 அந்த எஸ்டிமேட் படி 22 கோடி மக்கள் வந்து பீப்புள் இன் ரூரல் ஏரியா ஆர் புவர் அண்ட் லிவ் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்றாங்க. ஸோ கடன் பற்றி பார்க்கலாம். எ ஃபேமஸ் பிரிட்டிஷ் ரைட்டர் மிஸ்டர் சர் மால்கோம் டார்லிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, an Indian farmer is born in debt, lives in debt, dies in debt, bequests in debt. ஸோ கடன்லே பிறக்கிறாரு, கடன்லே வாழறாரு, கடன்லே சாகிறாரு, அவருடைய ஆயிலே கடன்லே முடியுதுன்னு சொல்லிட்டு மால்கோம் டார்லிங் அப்படின்றவர் 1925 சொல்றாரு. ஸோ இது இந்த கூற்று வந்து கொடுத்துட்டு கேட்கலாம் யார் சொன்னான்ட்டு. Then migration, enmity and lack of basic amenities in rural areas also push people to migrate to urban areas. This is called double poisoning. What is double poisoning சொல்லி கேட்பாங்க. Enmity and lack of basic amenities, அதாவது அமெனிட்டி பேசிக்காக கிடைக்க வேண்டியது இல்லாததுனாலையும் இன் ரூரல் ஏரியா ஆல்சோ புஷ் த பீப்புள் டு மைக்ரேட் டு அர்பன் ஏரியாஸ். ஸோ இது வந்து டபுள் பாய்சனிங் சொல்லி யார் சொல்கிறான்னா குமேக்கர் அப்படின்றவர் சொல்றாரு. on one side villages are empty, on the other side towns are congested, so double poisoning. His book is small is beautiful அப்படின்ற புக்ல வந்து he describes the dangers of present kind of development. Okay, so next வந்து according to World Bank, rural development is a strategy designed to improve the economic and social life of specific group of people, that is rural poor. In short, rural development is a process of improving rural areas, rural people and rural living. Need for development, rural development அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. That is not important. Rural development should minimize the gap between rural urban areas in terms of the provision of infrastructure facilities. It was, அதாவது என்னென்னலாம் சிட்டிஸ்க்கு இருக்கோ அதுவும் ரூரல்ஸ்க்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து இது பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து பூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம். ஸோ கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு நோ, யூ ஹாவ் டு ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, persons consuming less than 2,400 calories per day in rural areas are treated as they are under rural poverty. They are under the rural poverty. 2015 more than 80 crores of people, India's people lived in villages. ஸோ சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் தான், பட் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம் அதோடைய ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 1975, 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 1975, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐஆர்டிபி 1976 ஐஆர்டிபி. ட்ரைனிங் ரூரல் யூத்ஸ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1979, ட்ரை நைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்றது 1977. நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 1980. ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஆர்எல்இஜிபி இது பார்த்தீங்களானால் 1983. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா வந்து 1989. எம்ஜி அண்ட் ரேகா வந்து 2006, ரைட்? ஸோ நல்லா பாருங்க. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் சதக் யோஜனா வந்து 2010. பாரத் நிர்மான் யோஜனா அப்படின்றது வந்து 2005. நிர்மான் 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985. ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூவபிள் மிஷன்றது பார்த்தீங்கன்னா 2005. ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா 2009. ரே அப்படின்னு கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ரே ஸ்கீம் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா ரேனா 9,
நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் பார்த்தீங்கன்னா 2005, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011, ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் 2013. ஸோ இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கொடுத்துருக்குறாங்க. பீட்டர் டைமண்ட் அப்படின்றவர் வந்து பீட்டர் டைமண்ட், டேல் மார்டன்சன் அப்படின்றவங்க அண்ட் கிறிஸ்டோபர் பிசாரிடஸ் shared 2010 economics Nobel Prize for Job Study. Their model called DMP model helps us understand how regulation and economic policies affect unemployment, job vacancies and wages. சரிங்களா? So as on October 4th October 2016, rural unemployment was 7.8%, sorry shade பண்றதுக்கு 7.8%, which is less than urban employment. 10.1%ல இருக்குது less than urban. ஓகேங்களா? unemployment ரூரல்ல. அண்ட் ஆல் இப்போ கொடுத்துட்டு கேட்பாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் ரூரல் இஸ் ஹையர் தென் அர்பன்னு கேட்பாங்க இந்த 2016 சென்சஸ் படி அப்படின்ட்டு. நோ, ரூரல் இல்லை அர்பனில் தான் அதிகமாக இருக்குது. ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் in India categorized into three classes: open unemployment, concealed unemployment or underemployment, and seasonal unemployment. ஸோ ஓப்பன் அப்படின்னு சொல்லும்போது அதாவது வெளிப்படையாக தெரியுது, they don't have job, without ஒர்க் இருக்கிறவங்க. கன்சீல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை ஹூ ஆர் அண்டர் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்? அதாவது வந்து அவங்களுடைய ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டிக்கு கீழே அவங்க வேலை செய்கிறது மாதிரி இருக்கலாம். வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டிக்கு இதுவாக இருப்பாங்க. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லும்போது ஃபார்மர்ஸ் தான் சர்டன் சீசன்ஸ் தான் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்காது. வெறும் ஃபார்மர்ஸ் தானேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து ரெயின் கோட் வந்து ஒரு சீசனுக்கு தான் தயாரிக்க முடியும் இல்லையா? ஸோ வந்து வருஷம் ஃபுல்லாக தயாரிச்சுக்கிட்டே இருக்க முடியும், நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் தயாரிக்க முடியும். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த agricultural labor inquiry committee report, the extent of underemployment is on the average 82 days of unemployment in a year for 84% of agriculture labor. ஸோ இதெல்லாம் காசஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு absence of skill development and employment generation, seasonal nature of agriculture, lack of subsidiary occupation, mechanization of agriculture. ஸோ இதெல்லாம் கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி, டெஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் சிலபஸில் வந்து இல்லை, பட் இருந்தாலும் இதுக்குள்ள சில பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதனால தான். சரிங்களா? Yeah. So rural industries can be broadly classified into cottage industry, village industry, small industry, tiny industry, agro-based. Cottage industry சொல்லும்போது ஒரு கொட்டாய் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து சிறு தொழில், இந்த வந்து கேம்பர் செய்கிறது, வத்திப்பட்டி செய்கிறது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறது, இதெல்லாம் காட்டேஜில் இதில் அந்த அங்கே அந்த மாதிரி செய்வாங்க. இல்லைனா பொம்மைகள் செய்கிறது, இதெல்லாமே காட்டேஜ். சரிங்களா? வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லும்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வில்லேஜ் gur and kansari, cane and bamboo basket, shoe making, pottery, leather tanning. ஸோ இது எல்லாமே சில வில்லேஜுக்கு உட்பட்டதாக இருக்கும். ஸ்மால் ஸ்கேல்னு சொல்லும்போது சோப்பு, ஸ்போர்ட்ஸ் குட்ஸஸ், எலக்ட்ரிக் ஃபேன்ஸ், ஃபுட்வேர், சியூவிங் மெஷின், ஹேண்ட்லூம் வீவிங் இதெல்லாம். SSIs are also known as micro, small and medium enterprises. They are defined and categorized by Micro, Small and Medium Enterprises Development Act 2006. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, MSME Act என்னது? 2006, ரைட்? ஸோ ஆக்ரோ பேஸ்டுன்னு சொல்லும்போது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில் சுகரு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரும். ஓகேங்களா? ப்ராசஸ் பண்ணுறது, ரைஸை ப்ராசஸிங் பண்ணுறது, அதெல்லாம். According to Government of India's Socio-Economic and Caste Census 2015, around 73% of households in India are rural. ஓகேங்களா? 2015 சென்சஸ் படி 73% பீப்புள் வந்து ரூரல், அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஆஃப் தீஸ் 18.5% ஆர் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் ஹவுஸ் and 11% belong to scheduled tribe category. ஓகேங்களா? According to All India Debt and Investment Survey 2002, the share of institutional credit has declined 66.3% in 1991 to 57.1%. ஸோ இன்ஸ்டியூஷன் அப்படின்னும் போது ஒரு அத்தாரைஸ்டு ஒரு பேங்க்கோ அதுலேருந்து வாங்குற கடன், அந்த ஒரு மக்கள் அங்கேருந்து வாங்குறது சதவீதம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டிக்ரீஸ்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு,
ஐ ஹோப் இந்த வால்யூம் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எஜுகேஷன் லோன் இஸ் இது எதுக்கு நான் இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, சும்மா இந்த ஒரு வரி கூட கொடுத்துட்டு கேட்கலாம். எஜுகேஷன் லோன், கார் லோன்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தேன் எஜுகேஷன் லோன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்பாங்க. நோ, எஜுகேஷன் லோன்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தேன் கார் லோன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பிக்கு படிக்கிறவங்களும் இருப்பீங்க, என் சேனலை பார்க்கலாம். ஆர் நீங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கலாம், விட்டுட்டீங்க வந்திருப்பீங்க. ஸோ ஆர்ஆர்பி பற்றி பார்க்க போகிறோம். Regional Rural Bank came into existence based on recommendation made by Working Group on Rural Bank appointed by Government of India in 1975. At present, there are 64 regional rural banks in India. அப்படின்றாங்க. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னா என்னென்னா, சின்ன சின்ன கிரெடிட்ஸ் கொடுக்கறது, இன்சூரன்ஸ் லோன்ஸ், ஒரு ஒரு நாசுக்கான வட்டியில், கடனாக இருந்தால் நாசுக்கான வட்டியில், அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி ஆல் பிஸ்னஸ்க்கு வந்து இது பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ இது வந்து என்ஜிஓஸ் கூட பண்ணலாம். In 2009, total number of microfinance institutions in India was around 150 அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னால் மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. வெறும் மகளிர்ன்ட்டு இல்லை, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். சுய உதவி குழுனா அவங்க கிட்டேருந்தே காசை கலெக்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணிப்பாங்க, ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக ஸ்கீம் கூட இருக்குது. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், அவங்களுக்கு லோன் வேணும்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? 2009 to 10 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஹேவிங் கிரெடிட் லிங்க்டு வித் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1.59 million and a bank loan of 14,453 crores was disbursed to SHGs. Further, the number of SHGs which maintained savings accounts with banks at the end of 2010 பார்த்தீங்கன்னா 6.95 million. செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிமிடெட் ப்ரோக்ராம் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1992. நல்லா பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராம் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைசஸ் கவரிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆர்கனைசேஷன் ஆஃப் ரூரல் புவர் into self-help groups and their capacity building, planning of activity clusters, infrastructure build-up, technology, credit and marketing. Under NABARD self-help group linkage program can borrow credit from bank on showing their successful track record of regular repayment of their borrowers. It has been successful in states like Andhra Pradesh, Tamil Nadu, Kerala, Karnataka during this period. These states received approximately 60% of SHG linkage credit. Taruna and Yadav அப்படின்றது அது ஒரு ஸ்கீம் போல. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, முத்ரா பேங்க்ன்ட்டு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ பப்ளிக் செக்டர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் விச் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் அட் லோ ரேட்ஸ் to microfinance institution and non-banking financial institution which then provide credit to micro, small and medium enterprises. It was launched on 8th April 2015. 8th April 2015 முத்ரா. சரிங்களா? ஸோ நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் பற்றி பார்க்கலாம். இது எப்போனா 12th April. முத்ரா வந்து 8th April. இது வந்து ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து 12th April 2005. அது வந்து முத்ரா வந்து 2015. சாரி, நான் இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 2015, ரைட்? இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஏப்ரல் 2015 இது பண்ணுறாங்க, ரைட்? ஓகே. இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் 12th April 2005, அது 2015. இது முத்ரா 2. இது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. டு ப்ரொவைட் accessible, affordable and quality health care to the rural population, especially the vulnerable groups. NRHM seeks to provide equitable, affordable and quality health care to the rural population, especially the vulnerable groups. NRHM focuses on reproductive, maternal, newborn, child health and adolescent services. The emphasis here is on strategies for improving maternal and child health through a continuum of care and the life cycle approach. As per the NSSO data, 38% of the household lived in with one room, while another 36% another 2 rooms. ஸோ ஒரு ரூமில் தங்குறவங்க பர்சன்டேஜ் 38%, 2 ரூமில் இருக்கவங்க வந்து 36% அப்படின்றாங்க. ரூரல் ரோட்ஸ் இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 26.5
50 lakh kilometers, of which 13.5% வந்து surfaced. India's road network வந்து it is one of the largest, worldly largest. The road length வந்து length of India வந்து increased from 4 lakh ல இருந்து 4 lakh kilometersல இருந்து 34 lakh kilometers வரைக்கும் increase ஆயிருக்கு. அது 1950, இது 2018, right? Yes, so rural electrification in India, 99.25% of villages were electrified at the end of March 2017. As on 31st March 2017, 100% electrification was achieved in villages of 20 states. UTs, Chandigarh, Delhi, Haryana, Himachal Pradesh, Punjab, Rajasthan, Daman and Diu, Dadra and Nagar Haveli, Goa, Gujarat, Maharashtra, Andhra, Kerala, Lakshadweep, Puducherry, Tamil Nadu, Telangana, Andaman Nicobar, Sikkim and Tripura, right? So 20 மொத்தம். இதில் பாருங்க, Slater villages, Gilbert Slater, the first professor of economics at Madras University, ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறாரு, some South Indian villages in 1918ல, following a survey of some villages like வடமலைப்புரம், ராம்நாடு, கங்கை கொண்டான், திருநெல்வேலி, பள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர் and Dusi North Arcot in Tamil Nadu by his students. It was subsequently done by different groups of researchers in 1930, 1950, 1960 and tours of villages only in the early 21st century. The surveys became an important historical record. They provided a baseline for several later revisits to his villages and have inspired many successors. Much of our knowledge of rural change depends on these studies, right? அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு லெசனில் தான் இருக்கோம்.